Hi friends, welcome to SudhaSri kitchen. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது தேங்காய் ரவா ஊத்தாப்பம். ரொம்ப டேஸ்டா நாம நினைச்ச உடனே டக்குன்னு இதை செஞ்சலாம். நம்ம வீட்ல தோசை மாவு இல்லாதப்ப கூட இதை நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இதுக்கு சட்னி தான் வச்சு சாப்பிடணும் கூட அவசியம் இல்லைங்க. நம்ம இட்லி பொடி மட்டும் சாப்பிட்டாலே போதும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் காம்பினேஷன். இந்த தேங்காய் ரவா ஊத்தாப்பம் வந்து ரெண்டு விரலே எப்படி அழகா பிச்சிடலாம் பாருங்க. எவ்வளவு சாஃப்ட்டா வந்திருக்குன்னு. இதுக்கு பொடி வச்சு சாப்பிட்டாலே அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். அருமையான சாஃப்டான இந்த தேங்காய் ரவா ஊத்தாப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? ரவா ஊத்தாப்பம் செய்கிறதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு தயிர், புளிச்சிருந்தால் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப்பு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் சேர்க்கறதுனால இந்த ரவா ஊத்தாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் என்றைக்கான தோசை மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ரவையிலேயே நம்ம ஊத்தாப்பம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி தோசை மாவு பார்த்துக்கு இது நம்ம கரைச்சி வச்சுட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடுவோம். ஒரு 20 நிமிஷம் இது ஊறட்டும். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன பொருள்லாம் சேர்த்து நம்ம தேங்காய் ரவா ஊத்தாப்பம் ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ ரவையும் தேங்காயும் நல்லா ஊறி இருக்குது. பார்த்தாலே நல்லா தெரியுது. அடுத்து இது கூட என்னென்ன பொருள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப்பு, கேரட் துருவல் ஒரு 1/2 கப்பு. நம்ம இன்றைக்கி காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் தான் சேர்க்க போகிறோம். அதுவும் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின மல்லித்தழை, கருவேப்பிலை கொஞ்சம், சின்னதாக கட் பண்ண முந்திரி கொஞ்சம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ரவை ஊறின பிறகு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ரவை ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு தயாராகிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு ஊத்தாப்பம் மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நம்ம வீட்டில் காலையில் நேரத்தில் தோசை மாவு இல்லைன்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு டிஃபனை ஆயில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்படி மூடி வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்துடும் நமக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய தேங்காய் ரவா ஊத்தாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறத்தில் இந்த மாதிரி முறுமுறுன்னு எடுத்து கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். அருமையான நம்மளுடைய தேங்காய் ரவா ஊத்தாப்பம் ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த தேங்காய் ரவா ஊத்தாப்பம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.